அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து உங்க வீட்டுல இப்படி எழுதி வைத்து வழிபட்டால் கேட்டது உடனே நடந்தே தீருங்க. அத நீங்க எப்ப எந்த கிழமையில உங்க வீட்டுல எளிமையான முறையில எழுதி வைத்து வழிபாடு செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப உங்கள்ல பல வேண்டுதல் இருக்கும், பல விஷயங்களை நீங்க மனசுக்குள்ள போட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுலயும் முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப நாளா இது நடந்தே தீரணும், ஏன் நடக்க மாட்டேது, தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்கு, இந்த விஷயத்த எப்படியாவது நம்மளுக்கு கடவுள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு குழப்பி வேண்டுதல் வைத்து இன்னும் வரை நடக்காம இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டாயமா நீங்க இந்த வேண்டுதலை முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்யுங்க. எங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்துதான் இதை செய்யணுமா, வேற எந்த முருகப்பெருமானை நினைத்தும் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானுடைய கோயில் இருந்தா ரொம்ப சந்தோஷம். அவங்கள நினைத்தும் நீங்க இந்த வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ அவங்கள நினைத்து நீங்க இந்த வழிபாடு செய்யலாம், ரொம்ப எளிமையான முறையில. அதுவும் எந்த முருகப்பெருமானை நினைத்து நீங்க இதை எழுதி வைத்து வழிபாடு செய்யறீங்களோ, நீங்க அவங்க கிட்டதான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு அவங்களோட உண்டியல்ல இல்லைன்னா அவங்களோட கோயில் சன்னதியில போய் நீங்க சேர்க்கணும். இப்ப சன்னதியில நம்ம சேர்க்கும் பொழுது எல்லாரும் பார்ப்பாங்களே அப்படின்னா, நீங்க கோயில் உண்டியல்ல அதுல எப்படி மடிச்சு போடணும்னு நான் அதையும் அடுத்து வர்ற பதிவுல சொல்றேன். நீங்க கோயில் உண்டியல்ல தாங்க இதை போடணும். முக்கியமா மறந்துடாதீங்க. எந்த முருகப்பெருமானை இப்ப ஆறுபடை வீடுகள்லயே திருச்செந்தூர் முருகர், பழனி முருகர், திருத்தணி முருகர், இத மாதிரி எந்த முருகரை நீங்க நினைக்கிறீங்களோ அந்த முருகருடைய சன்னதியில போய் தான் நீங்க எழுதின உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் சேர்த்துடணும். அதனால உங்க வீட்டு பக்கத்துல எந்த முருகப்பெருமானுடைய கோயில் இருந்தாலும் அதை நினைத்து நீங்க வேண்டி உங்க வீட்டு பூஜை அறையில எழுதி வச்சுக்கோங்க. இதை என்னைக்கு எழுதலாம் அப்படின்னீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எழுதுனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ரொம்ப விசேஷமான நாள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா வியாழக்கிழமை செய்யலாங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா வியாழக்கிழமையும் முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள் தான். அதுவும் திருச்செந்தூர் முருகருக்கு மனதார நினைத்து நீங்க வேண்டி செஞ்சீங்கன்னா இரட்டிப்பு பலன். ஏன்னா அங்க திருச்செந்தூர் முருகருடைய தலம் இன்னொரு தலமா பேர் பெற்றது பாத்தீங்கன்னா குரு தலமும் கூட. அதனால நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து எழுதுனீங்கன்னா அங்க போய் தான் இந்த வழிபாடு சேர்க்கணும். அதனால நீங்க உங்க வீட்லயே முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டு பக்கத்துல உள்ள முருகப்பெருமானை நினைத்து எழுதி வைங்க. என்ன எழுதி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதல், அந்த வேண்டுதலை தாங்க எழுதி வைக்கணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துட்டு எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேப்பர்னா மஞ்சள் தான் நம்ம வைப்போம். ஆனா அதற்கு மாறா நீங்க என்ன பண்ணா அரகஜா 4 மூலையிலையும் வைக்கணும். என்னங்க முருகப்பெருமானா அரகஜா வைக்க சொன்னாரு, நீங்க அரகஜா வைக்க சொல்றீங்களே? ஆமாங்க, முருகப்பெருமான் சொல்லல. ஏன்னா ஒரு பக்தர் அவங்க வீட்டுல இதன் மூலம் எழுதி வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. இப்ப நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னு வைங்களேன், அங்க நம்ம முருகருடைய திருவுருவ படம் இந்த மாதிரி பச்சை இலை விபூதி வச்சு நம்மளுக்கு பேக்கெட் 100 ரூபாய் 50 ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அரகஜா டப்பா இருக்கும், அது வச்சுதான் நம்மளுக்கு அங்க கொடுப்பாங்க. அந்த பேக்கெட் 100 ரூபாய் அரகஜா. அதே மாதிரி பன்னீர் இலை விபூதி வச்சு கொடுக்கறதும் முருகருடைய திருவுருவ படமும் அதோட சேர்த்து வச்சு கொடுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த அரகஜா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடு. நீங்க அரகஜா வாங்கிக்கோங்க. பூஜா ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்குங்க, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில இருக்கும். அதை நீங்க வாங்கிட்டு உங்க பூஜை அறையில இந்த பேப்பர்ல 4 மூலையில நீங்க வைங்க. வச்சுட்டு ஓம் சரவண பவன் எழுதுங்க. உங்களுக்கு எந்த முருகப்பெருமானை பிடிக்குமோ, இல்லைன்னா ஓம் முருகன் துணைன்னு எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க அதுல எழுதுங்க. எழுதிட்டு உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க தீபம் ஏத்திட்டு அந்த தீபத்தை நேரா பத்தி இந்த பேப்பரை மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு முருகப்பெருமானை நினைத்து உன்னை நினைச்சு நான் அந்த காரியத்தை செய்திருக்கேன், எனக்கு இது மிக விரைவுல நடக்கணும், கட்டாயம் எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறியா ஆகணும், என் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு உள்ள முருகி வேண்டிக்கோங்க. அதற்குன்னு நீங்க பேப்பர்ல எனக்கு 1 கோடி வேணும், 10 லட்சம் வேணும் இப்படியெல்லாம் நீங்க எழுதி வச்சீங்கன்னா
வந்து கொஞ்சம் கால தாமதமா தான் நடக்கும். ஏன்னா, எதுவுமே வந்து நம்மளுக்கு உடனே கிடைக்காது. ஆனா, நீங்க ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள், இப்ப உங்களுக்கு உடனே கடன் அடையணுமா? இல்ல உங்க வீட்ல யாருக்காவது கல்யாணம் ஆகணும், இல்ல என் குழந்தைங்கள் நல்லபடியா படிக்கணும், எங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்டின்னா, அது மாரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து வந்து இத எழுதி வைங்க. அதாவது தொடர்ந்து வந்துன்னா, நீங்க 1 வாரம் முழுவதும் எழுதலாம். இல்லைன்னா, இந்த 1 நாள் எழுதி வச்சா போதுங்க. வியாழன், செவ்வாய்க்கிழமையில 1 நாள் மட்டும் எழுதி வைங்க. இத எத்தன முறை எழுதணும்னா, 6 முறை மட்டும் எழுதி அந்த பேப்பர மடிச்சு, உங்க பூஜை அறையிலே வைங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு தான் இத நீங்க வந்து அந்த கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் சன்னதியில போய் உண்டியல்ல சேர்க்கணும். அதற்கு முன்னாடி இத மடிக்கிறீங்க இல்லையா? உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க இத எழுதி மடிச்சு வைக்கையில, அதுல ரூ. 1 நாணயத்த நடுவுல வைங்க. ரூ. 1 நாணயத்த வைக்கும் பொழுது, அதுக்கு மேலயும் கொஞ்சம் தரகஜா வச்சு நல்லா மடிச்சு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு முருகருடைய கோயில் உண்டியல்ல போய் போட்டுருங்க. ஏன்னா கட்டாயமா இத நீங்க செய்து பாருங்க. 100% பலன் குடுக்கும். ஏன்னா இது பக்தர்கள் செய்து நம்பிக்கையோட வழிபாடு செய்த விஷயங்க. சாதாரணமா விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் என்னைக்குமே வந்து உறுதுணையா இருப்பார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல நீங்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கவும் மறக்காம பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க.